बोल वृंदावन विहारी लाल की तद्भूरि भाग्यमिह जन्म किमप्यटौयां यद्गोकुलेऽपि गतमाङ्घ्रिरजोऽभिषेकं यज्जीवितं तु निखिलं भगवान् मुकुन्दस्तु अद्यापि यत्पदरजः श्रुतिमृग्यमेव புல்லாய் பிறவி தர வேணும் அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கடகவி ஒரு சாகித்யம் பண்ணியிருக்கார். புல்லா பிறக்கிறதும் எங்கேன்னா பிருந்தாவனமதில் புல்லாய் பிறவி தர வேணும். சில க்ஷேத்திரங்களுக்கு மகத்துவம் உண்டு. நித்தியமான சாநித்தியம் மதுரா பகவான்யத்திர சாநித்தியம் நித்யதா ஹரேஹே அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. அங்கே ஒரு பிரதிஷ்டை இல்லாமல், கோவில் இல்லாமல், ஒரு ஆராதனம் இல்லாமல் பூர்ணமாக பகவத் சாநித்தியம் எப்பொழுதும் இருக்கிற இடம் மதுரா பிருந்தாவன். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு பகவான் அவதாரம் பண்ணின ஒரு ஸ்தலம் மதுரா. பாகவதத்தில் பிரம்மா சொல்கிறார், எனக்கு ஒரு ஜென்மான்னு ஒன்று உண்டுன்னா அது பிருந்தாவனத்தில் கிடைக்கணும். அதுவும் ஒரு புல்லாக பிறந்தா கூட போகும். அந்த காட்டில் ஒரு செடி கொடியில் ஏதோ ஒன்றா பிறந்தா போகும் பிருந்தாவனத்தில். அங்கே இருக்கிறவர்களுடைய பாததூளி என் மேலே பட்டா போகும் அப்படின்னு பிரம்மா பிரார்த்தனை பண்ணுறார். இந்த பிருந்தாவன வாசங்கிறது அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் லபிச்சிடாது. இப்போ பிருந்தாவனத்திலேயே நம்ம ஆசிரமம் இருக்குது. பரிக்கிரமா மார்க்கில் ஷியாம்குட்டிங்கிற இடத்துல நம்ம ஆசிரமம் இருக்குது. நானும் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பிருந்தாவனத்தில் போய் ஒரு வாரம் தங்கணும்னு எப்போது நினச்சிட்டே இருந்தாலும் வருஷத்தில் 2 தடவை கிடைக்கிறது பெரிய துர்லபமாக இருக்குது பிருந்தாவன வாசம். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, நம்முடைய பாகவதத்தில் கிருஷ்ண லீலைகளில் என்னென்ன லீலையெல்லாம் சுகாச்சாரியால் பரீட்சை சக்கரவர்த்திக்கு சொன்னாரோ அத்தனை லீலையும் நடந்த இடம் பிருந்தாவனத்தில் இன்றைக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு லபிக்கிறது. அதோடு கூட ஜெயதேவ சுவாமிகள் வர்ணித்த கீத கோவிந்த காவியம் அஷ்டபதியில் எந்தெந்த இடத்தெல்லாம் ஜெயதேவர் எந்தெந்த இடத்தெல்லாம் நிர்ணயம் பண்ணுறாரோ அந்த இடம்லாம் கிடைக்கிறது. தீர சமீ ரே யமுனா தீரே வசதி வனேயே வனமாலி. 11வது அஷ்டபதியில் யமுனா தீரத்தில் இருக்கிற தீர சமீரத்தை வர்ணிக்கிறார். இன்றைக்கி போனாலும் தீர சமீரம் தரிசனம் பண்ண. பாண்டீரவனம்னு ராதா கல்யாணம் பண்ணின இடம் கிருஷ்ணன். அந்த இடத்தையும் ஜெயதேவர் அதில் சொல்கிறார் அஷ்டபதியில். 8வது 9வது அஷ்டபதிகளுடைய ராதா விரகத்தை சொல்லக்கூடிய அந்த லீலாஸ்தலத்துக்கு மானச சரோவர் அப்படின்னு பேர். அதுவும் இன்றைக்கி போனால் தரிசனம் பண்ணலாம். கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணின இடம், கிருஷ்ணன் ராசலீல பண்ணின இடம், கோவர்தனோத்தாரணம் பண்ணின இடம், கோவர்தனகிரியை தூக்கினது இன்றைக்கும் கண்ணுக்கு நேரம் பிரத்யட்சமாக பெரிய 12 மைல் சுத்தளவில் கோவர்தனகிரி கிரிராஜ் பிரகாசிக்கிறார். கிருஷ்ணனுடைய புல்லாங்குழலை வச்சுட்டே ஒரு குளம் தீர்த்தம் உண்டாக்கினார். அதுக்கு ஷியாம் குண்டுன்னு பேர். தன்னுடைய வளையலை வச்சுட்டே ராதாதேவி ஒரு குண்டம் உண்டாக்குற குளம், அதுக்கு ராதா குண்டுன்னு பேர். இந்த ஷியாம் குண்டு ராதா குண்டு ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. இதெல்லாம் கோவர்தனத்துக்கு பக்கத்தில் இருக்குது.
பரிசானான்னு ராதாதேவி வளர்ந்த இடம். ஒரு குன்று மேலே அழகாக மார்பிளில் ஒரு அழகான கோவில், ராதா கோவில். அப்புறம் கோகுலத்துக்கு போகிற வழியிலேயே ராவல்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ராதையினுடைய அவதார ஸ்தலம். எப்படி கிருஷ்ண ஜென்மபூமின்னு மதுராவை சொல்கிறோமோ அதுபோல் ராதையினுடைய அவதார ஸ்தலம் ராவல். அந்த க்ஷேத்திரம் காளி நர்த்தனம் பண்ணின இடம், மாடு மேய்ச்ச இடம், பிரம்மமோகன லீலேன்னு பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணின இடம், காட்டு தீய குடிச்சாம் பகவான் தாவானல பட்சணம் அந்த இடம், கோபி வஸ்திராபகரணம் பண்ணின இடம், காளி நர்த்தனம் பண்ணின இடம், முதல்ல ராதையை சந்தித்த இடம். இப்படி பிருந்தாவனத்தை சுற்றி எல்லாம் லீலாஸ்தலங்கள். அதை தவிர கிருஷ்ண பிருந்தாவனத்துக்குள்ளே ரொம்ப பிரசித்தமான ஒரு கோவில் பாங்கே விஹாரின். திரிபங்கி லலிதாகிருதியாக பகவான் அப்படி பிரகாசிக்கிறான் கிருஷ்ணன். அவனுக்கு பாங்கே விஹாரின்னு பேர். அந்த கோவில் அந்த கிருஷ்ணன் யாருக்காக பிரகடனமானாரோ அந்த ஹரிதாஸ் பஜன் பண்ணின இடம் நிதிவன். அங்கே தான் பூமியிலேருந்து பிரகடனமானார் இந்த மூர்த்தி. அந்த இடம் இருக்குது. அப்புறம் ராதாரமன், ராதாவல்லபன், ராதா தாமோதரன், இப்படி பிராச்சீனமான கோவில்கள்லாம் பிருந்தாவனத்துக்குள்ளே இருக்குது. பிருந்தாவனத்தை சுற்றி லீலாஸ்தலங்கள். அப்புறம் கோகுலம். பிறந்த உடனேவே கோகுலத்துக்கு வந்துட்டாரோன்னு கிருஷ்ணன். கோகுலம், இந்த கோகுலத்தில் பூத்தனா மோட்சம், இந்த நந்தமகால், நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன்லாம் விளையாடின நந்தமகால். பூத்தனா மோட்சம் நடந்த இடம். தாமோதரோபாக்கியானம் உரலில் கட்டுப்பட்டு உரலை உருட்டின்றே போய் நலகூபர மணிகிரீவனுக்கு அனுகிரகம் பண்ணின சாப விமோசனம் கொடுத்த அந்த இடம். இது எல்லாம் கோகுலத்தில் இருக்குது. மண் சாப்பிட்ட இடம், மிருத்பட்சணம் பண்ணின இடம். மண் தின்னியான்னு வாயை திறந்து பார்த்தா பிரம்மாண்டத்தை முழுக்க, ஜகத்தை முழுக்க தன்னுடைய சின்ன வாக்கில் கிருஷ்ணன் காண்பிக்கிறான். அந்த இடத்துக்கு பிரம்மாண்ட காட்டுன்னு பேர். அதை பார்த்த உடனே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுறா யசோதை. ஒரு மாதம் அவளுடைய கவலையை போக்கி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்ததை மாற்றி சகஜ நிலைக்கு அவள் வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு சிவன் கோவில். அந்த கோவிலுக்கு சிந்தாஹரண மகாதேவன் அந்த கோவில். இதுபோல் பிருந்தாவனத்தில் நிறையா லீலாஸ்தலங்கள். இதெல்லாம் தரிசனம் பண்ணணும்னா நமக்கு ஒரு மாதம் தங்கினா கூட பார்த்து முடியாது, தரிசனம் பண்ணி முடியாது. அவ்வளவு லீலாஸ்தலங்கள். இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாரம்தான் அவகாசம். அது அக்டோபர் மாதம் 14 திங்கட்கிழமை, அக்டோபர் 20 ஞாயிற்றுக்கிழமை. இந்த 14 இந்த யாத்திரை பிருந்தாவனத்திலேயே அசம்பிள் ஆகி 20 பாண்டீரவனத்தில் ராதா கல்யாணத்தோடு கூட இந்த யாத்திரை பூர்த்தியார். பூர்ணமாக அந்த விரஜத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி, விரஜபூமியை தரிசனம் பண்ணுற மாதிரி சத்சங்கத்தோடு அந்தந்த லீலாஸ்தலம். அவகாசம் இருக்கிற இடத்துலலாம் பஜனை, அவகாசம் இருக்கிற இடத்துலலாம் பிரவச்சனம். அநேகமாக எல்லா இடத்தையும் தரிசனம் பண்ணும். முதல்ல கிருஷ்ண ஜென்மஸ்தான், பகவான் அவதாரம் பண்ணின 5000 வருஷம் முன்னாடி பகவான் எந்த இடத்துல அவதாரம் பண்ணினானோ அந்த இடத்த தரிசனம் பண்ணுற பாக்கியம். இது மாதிரி ஒரு ஏற்பாடு பல வருஷங்களுக்கு பிறகு நம்ம ஆசிரமம் மூலமாக ஏற்பாடு பண்ணி இப்போ நடக்க போகிறது.
யார் யார் இந்த சத் சங்கத்தில் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பக்தாள்லாம் அவசியம் கலந்துக்கணும். பெரிய துர்லபம். இந்த நாளில் ஒருத்தர் அழிச்சுன்னு போகிறதே பெரிய சிரமம். குழந்தைகள் கூட எங்களால் முடியாதுன்னு சொல்லிவிடுவாள். அப்படி இருக்க எல்லா பக்தாலும் வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு. ஆகார வசதிகள்லாம் நம்ம ஊர்லேருந்தே அழிச்சுன்னு வந்து அவளை ஆகாரங்கள்லாம் தயார் பண்ணுற மாதிரி பண்ணி எல்லா ஏற்பாடும் எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ அப்படி ஏற்பாடு பண்ணின்னு இருக்கா. இதில் அவசியம் பக்தாள்லாம் கலந்துக்கணும். கிருஷ்ண பக்தாள்லாம் அவசியம் வரணும். வந்து இந்த விருந்தாவன தரிசனத்தை பாக்கியத்தை அடையணும். அவசியம் யார் யார் வரணும்னு விரும்புகிறேளோ அவள்லாம் மேலே இவள் விவரங்கள்லாம் தெரிவிப்பா. அவளோட தொடர்பு கொண்டு வர விவரத்தை முன்கூட்டி அவளுக்கு சொன்னால் தான் வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண முடியும். எல்லாரும் பிருந்தாவனம் வந்து ராதையினுடைய கிருஷ்ணனுடைய பரிபூர்ண கிருபைக்கு பாத்திரமாக முடியுமா நானும் தெரிவிச்சு. போல பிருந்தாவன விகாரி லால் கி ஜெய், ஜெய் ராதாராணி கி